பாருங்க 5000 வருஷத்துக்கு முன்னால் உபநிடதம் சொல்லப்பட்டது பிரம்மாண்டம் அப்படின்னு. பாருங்க, அந்த பிரம்மாண்டம்ங்கிறது ஒரு வடமொழி. அதை என்ன சொல்கிறாங்க, பிரி பிரி அப்படிங்கிற அந்த வேர்ச்சொல்லிருந்து தான் பிரம்மா வந்தது. பிரின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, வளர்தல், வளர்ச்சி அடைதல். அந்த வேர்ச்சொல்லுக்கு பேரே பிரின்னு பேர். அந்த பிரின்னு பேரே வளர்ச்சி அடைதல். அதிலிருந்து தான் பிரம்மா வந்தது. அப்போனா வளர்ந்து கொண்டே இருப்பது, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பது, அது எங்கே வருது? அதுதான் பிரம்மத்திலேருந்து தான் அந்த பிரம்மம் அப்படி வந்தது. பிரம்மங்கிறது தான் நமக்கு நம்ம உள்முகமான நம்ம ஆன்மான்னு சொல்லலாம், இந்த உலகம்னு சொல்லலாம், என்ன ஒன்றா வச்சுக்கலாம் அந்த பேர். ஆனால் அந்த பிரம்ம அண்டம் தான் பிரம்மாண்டம்னா, அந்த அண்டம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த பிரம்மாண்டத்தை, இந்த பிரபஞ்சத்தை பிரம்மாண்டம்னு நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பாருங்கள், நாம் இறைமைன்னு உணர்ந்தாலே நாம் அப்போ அந்த அண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த பிண்டத்தில் இருக்குது, அண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். காரணம் என்னென்னா, நாம் தான் எல்லாமாக இருக்கிறோம்.